guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Oh my god, finally I am back. கொஞ்சம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால என்னால் வீடியோ எடுக்க முடியாமல் போயிடுச்சு. பட் ஃபைனலி வந்து அஃபிஷியலாக வந்து ஜனநாயக மூவி ரிலீஸ் ஆக போகுது நெக்ஸ்ட் வீக் Thursday 23 அப்போது. ஸோ வந்து எனக்கு தெரியலங்க, நான் பாலிடிக்ஸ் வீடியோ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்து கொஞ்சம் பார்த்து பேசுகிறதா இருக்குது. கொஞ்சம் நாளைக்கு வந்து டிவிகே கலாம் இல்லாமல் வந்து ஒரு அணில்களாக நான் வந்து இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து என்ன வாய்க்கு வருது அந்த ஃப்ளோவில் நான் பேச போகிறேன். ஸோ அதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ எத்திக்ஸோட தான் பேசுவேன். ஸோ வந்து வீடியோக்குள்ள போகலாமா? ஸோ காய்ஸ், இன்னைக்கு வந்து வேற மாதிரியான ஒரு சீன் நடந்திருக்கு. கம்ப்ளீட்டா வந்து ஜேடி மூடுக்கு போயிருக்காரு நம்ம சிஎம் அண்ணன். வந்து என்னன்னா, எம்எல்ஏவும் அதாவது நம்ம கட்சியில இருக்க எம்எல்ஏவும் பிற கட்சியில இருந்து நம்ம கட்சிக்கு வந்து மாற்றம் செஞ்ச எம்எல்ஏவும் யாரா இருந்தாலும் தப்பு செஞ்சீங்கன்னா வாத்திரை எடுக்கும் போது நான் போயிடுவேன், உடனே பதவி நீக்கம் வந்து நான் செஞ்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓப்பன் டாக் விட்டுருக்காரு அமைச்சரவை கூட்டத்துல. சீரியஸா சொல்றேன், இதுக்கு முன்னாடி இருந்த கட்சியில யாரெல்லாம் இப்படி பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இவரு கம்ப்ளீட்லி வேற மாதிரி இருக்காரு கைஸ். தப்பு பண்ணவும் விட மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, என்னோட கவர்மெண்ட்ல என் கூடவே இருக்கிறவங்களாகவும் சரி விட மாட்டான். சப்போஸ் யாருக்காவது அப்படி ஒரு எண்ணம் மனசுல இருந்துச்சுன்னா நம்ம ஜெயிச்சுட்டு ஆட்டம் ஆடி பார்க்கலாம் அப்படின்ற எண்ணம் யாருக்காவது இருந்துச்சுன்னா இப்பவே இந்த நிமிஷமே அதை எரேஸ் பண்ணி மனுஷன் அப்பவே வந்து அவர் கணிச்சிருக்காரு. நம்ம ஆட்சியில வந்து யாருமே வந்து எல்லாருமே வந்து பெர்ஃபெக்ஷன் கிடையாது. நம்ம ஆட்சியிலுமே வந்து கெட்டவங்களும் இருக்காங்க, நல்லவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டை ஆடிடலாம் அப்படின்னு நினைக்கும் போதே அவனை முடிச்சு விடணும் அப்படின்னு அன்னைக்கே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி அவர் அந்த வார்த்தையை விட்டுருக்காரு. பார்த்தீங்களா? சீரியஸா சொல்றேன், எந்த ஆட்சியில் இது நடக்குமான்னு தெரியல. தான் சொந்த ஆட்சியில தப்பு பண்ணாலுமே வந்து வேலையை விட்டு பணி நீக்கம் செய்யறது வந்து கொஞ்சம் கூட தயங்காத ஆட்சி இந்த டிவிக்கே ஆட்சி தான். போதைப் பொருள் கடத்தல் தடுப்பில் ஒன்றிணையும் தமிழ் கேரளா. இனிமே போதைப் பொருளுக்கு நோய். எப்பேற்பட்ட சீனை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இப்போ. என்னதான் வந்து நம்ம படமே வந்தாலும் சிஎம் படம் வருது, நம்ம அண்ணன் படம் வருது அப்படின்னும் போது நம்ம வந்து கொஞ்சம் ஒதுங்கிதான் போகணும் அப்படின்னு வந்து ஜிவி பிரகாஷ் சார் அவரோட மூவிக்கே அவர் அதை சொல்லும் போது ட்வீட் பண்ணும்போது சீரியஸ்லி கம்ப்ளீட்லி ஹேட்ஸ் ஆஃப் சார். இப்படிலாம் வந்து ஒரு மேடான ஒரு ரசிகர் நான் பார்த்ததே கிடையாது. தான் படத்தையும் நம்ம நவுத்தி வச்சுட்டு நம்ம அண்ணன் படம் தான் வரணும், நவுந்து போகணும் நம்ம அப்படின்னு நீங்க அந்த ஒரு ஜட்மெண்ட் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறீங்களா? சீரியஸாவே சூப்பரான ஒரு விஷயம். தமிழக அரசின் தலைமைச் செயலாளர் இதுவரை இல்லாத வகையில் ஊழல் தொடர்பான புகார்களை அனுப்ப வாட்ஸ்அப் எண் வெளியிட்டிருக்கிறார். இது வரைக்கும் இல்லை. நீங்கள் இந்த மின்னஞ்சலுக்கு அனுப்புங்க, லஞ்ச ஒழிப்புத்துறையோட முகவரி, அங்கே போய் நீங்கள் புகார் கொடுங்க, நாங்கள் நேரம் போனால் விரட்டி விட்ருவாங்க. அது வேறு விஷயம். எவிடன்ஸ் இல்லாமல் வருவாங்க. சார் அங்கே லட்சக்கணக்கில் லஞ்சம் வாங்குறாங்க சார்னு வாங்க, எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும்? அதனால் ஒரு வாட்ஸ்அப் எண்ணை கொடுத்துருக்குறாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் வர்ற கம்ப்ளைண்ட்ஸை ப்ராசஸ் பண்ண வேண்டியது டிவிஎஸ்சியோட வேலை. இது இந்த பக்கம் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயே சில அமைச்சர்கள் வசூலை தொடங்கி விட்டார்கள் என்று ஜூனியரில் வந்திருக்கு. அந்த நியூஸை அப்படியே படிக்கிறேன். கரூர் பொதுக்கூட்டத்தில் யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க என முதல்வர் பேசியிருந்தார் அல்லவா? சில மாண்புமிகுக்களின் செயல்பாடுகள் அதற்கு தலைகீழாக இருக்கின்றனவாம். வாடகை வாகனங்கள் தொடங்கி மேன்பவர் வரையில் ஏகப்பட்ட டெண்டர்கள் கொட்டி கிடக்கும் வெண்மைத்துறையில் அமைச்சரின் உறவினர் கல்லாப்பெட்டியை திறந்து விட்டாராம். உங்கள் 2 பேருக்கும் சோதனை வைக்கிறேன். வெண்மைத்துறை என்ன? பால்வளத்துறை விஜயலட்சுமி, மினிஸ்டர் ஃபார் மில்க் அண்ட் டெய்ரி டெவலப்மெண்ட், இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் கல்லாக்கட்டை தொடங்கிட்டாங்கன்னு சூப்பரான ஒரு விஷயம் அண்ணன் கொண்டு வந்திருக்காரு. ஸோ வந்து நம்ம ஒரு அஃபிஷியலாக நம்மளுக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னும் போது நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி லஞ்சம் கேட்பாங்கல்ல, அப்படி லஞ்சம் கேட்குறாங்கன்னா லஞ்சம் எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படி நீங்கள் தைரியமாக மூஞ்சிக்கு நேராக சொல்லுங்கள். அப்படியும் அவங்க லஞ்சம் கேட்குறாங்க, இல்லை இது பண்ணாதான் உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்கன்னா, இந்த நம்பரில் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணீங்களோ நீங்கள் வந்து அஃபிஷியலாகவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அவங்கக்கிட்ட. ஸோ வந்து நீங்கள் வந்து யாருக்குமே இனிமேல் பயப்பட தேவையில்லை. அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும், கொம்பனாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஹையர் ஆஃபீஸராக கூட இருக்கட்டும். 29ல மிகப்பெரிய முக்கியமான கட்சியா எம்பி தேர்தலில் இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க. ஓ காட் கைஸ், மூஞ்ச பார்த்தாலே எரிச்சல், எங்கிருந்துதான் கிளம்புது தெரியல. எரிச்சல் டு த கோருக்கு போறேன் நானு.
சீச்சி நீச்சி அப்படின்னு சொல்லி கண்ணை முடிச்சு போயிட்டு இருக்காங்க. இந்த படத்தை நாங்க நெட்ல பார்க்க மாட்டோம். ஐயோ எங்களை காட்டாதீங்க, இந்த ட்விட்டர் நாங்க பார்க்கல, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் நாங்க பார்க்கல. வெளியே போடா கூலு. இவனுக்கெல்லாம் இப்படிதான் எடிட் போட்டு முடிச்சு விடணும் கைஸ். ஃபைனலி அந்த ஒன் டைம் எல்லாரும் அந்த வாழை தூக்கி பின்னாடி வச்சுட்டு அண்ணிலாம் மாறுற அந்த நேரம் இருக்குல்ல, ஐயோ தேட்டரே அவ்வளவுதான். எல்லா தேட்டர் ஓனர்ஸுமே வந்து போலீஸ் செக்யூரிட்டி எல்லாருமே வந்து முன்னாடியே ப்ரீ புக் பண்ணி வச்சுக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. 23 அப்போ வைக்காம போலீஸ்க்கு பயந்து ஒளிஞ்சிருந்தவனா பார்த்திருக்கேன். பட் முன்ஜாம் கிடைச்சு ஒளிஞ்சிருக்கிறவனே இவர் இன்னும் வெளியே வரலையா? தத்தி வெர்சஸ் தத்தி. மனுஷன் வந்து பாக்குறாரா, இந்த சர்டிபிகேட்ல பாக்குறாரா இவர் தான் இந்த நேமா அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ்லாம் பண்றாரா? ஆனா நம்ம வந்து சின்ன தத்தி எப்படி ஏஆர் ரஹ்மானுக்கு கொடுக்குற அந்த அவார்டை வந்து சூர்யா சாருக்கு கொடுப்பார். ஐயோ காய்ஸ் பா, ஐயோ ஒரே கூத்தா இருந்தது கைஸ் அப்பெல்லாம். ஐயோ என்னது ஃபெப் மந்தா? ஆமா ஃபெப்ல நினைக்கிறேன் இதெல்லாம் நடக்கும்போது. ஒரே கூத்தா இருந்தது கைஸ் அதெல்லாம். 6 மாசத்துக்கு பேச மாட்டேன், இந்த ஆட்சியை பத்தி விமர்சிக்க மாட்டேன், பொத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லல. 2 நாள் முடிஞ்சவனால எழுதி வச்சுக்கோ. திமுக ஜூலை மாசம் ஆடி மாசத்துல இருந்து உனக்கு ஆட்டம் காண போகுது. எதிர்கட்சி என்ற ஒரு கட்சி இல்லாமல் இனி தமிழ்நாட்டுடைய நிரந்தர முதலமைச்சராக இருந்து இன்னைக்கு நினைச்சா 250 கோடி ஒரு படம் நடிச்சா அதை விட்டுட்டு ஏன் 2 லட்சம் ரூபாய் வந்துருக்கான்? ஏன் 2 லட்சம் சம்பளத்துக்கு வந்திருக்கான்? இப்போ முதலமைச்சர் எவ்வளவு சம்பளம்? 2 லட்சம் ரூபா. ஆனா விஜய் படம் நடிக்க ஆரம்பிச்சார் 2.5 கோடி, 25 கோடி, 50 கோடி. அப்படி தமிழ் உங்களை அத்தனை பேரும் ஈட்டு மூடி அடிச்சுட்டு எங்க போனீங்க? படம் இத்தனை கோடி எங்க? நான் கேட்கறேன், நியாயமான கேள்வி நான் கேட்கிறேன். நேத்தி வந்த புள்ள இன்னைக்கு ஓடு வந்திருக்கிறானால் ஐயோ காய்ஸ், மக்கள் வந்து எப்படி எல்லாம் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும் போதே வந்து வேற மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. எல்லாரும் சேர்த்து வரி பண்ணும். அதுல எதுவுமே நீங்க ட்ரஸ்ட்டுக்கு கொடுங்க. இல்ல அம்மா உணவகத்தை வந்து மேம்படுத்தலையா? அந்த பேனா கலைஞரின் பேனா சாதாரண பேனா கிடையாது. அது உங்க அப்பாக்கு ஏங்க அதிகப்பட்டு இருக்கிறார் பாருங்க. அவரே வந்து நடுவுல இருந்து என்னது அவரே வந்து போறாருங்க. எல்லாரும் போய் போய் சொல்றாரு அப்படின்னு ஆராசா சொல்றாரு. முதலமைச்சர் முதுகெலும்பு இல்ல, இருக்கிற அமைச்சர்லாம் அரவை கடை முதுகெலும்பு இருக்கா? அப்போ உட்காரவே மாட்டாங்க. முதுகெலும்பு எழுந்து போறாங்க. என்ன சொல்றாங்க? அங்க ஜென்சி டிஎம்கே சொல்லிட்டு ஒரு டீம் உருவாக்கியாங்க பேசுறாங்க. வெச்சு சரிங்க. அவனுங்க ஆட்சியில என்ன 5 வருஷமா என்ன கிழிச்சானுங்க? சீரியஸா சொல்லப்போனா என்ன கிழிச்சானுங்கன்னு சொல்லுங்க. 50 வருஷத்துக்கு அவரே முதலமைச்சரா வரணும். நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். அடுத்த பிரதமர் கூட அவருக்கு ரொம்ப ஆசையா இருக்குங்க. வெச்சு செய்யறாங்க நம்ம மக்கள். ஜுவல்லரி எப்படிங்க அதாவது அந்த கல்யாணம் பண்றவங்க பொண்ணுக்கு கூட வந்து அவ்வளவு நகைலாம் போடுவாங்களான்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து எப்படி சொல்றது, அவரு அவ்வளவு நகையை போட்டுட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் பணம் எங்க இருந்து வந்தது? திமுக காரங்களுக்கு இதெல்லாம் பணம் எங்க இருந்து வருது? அடுத்த கேஸ் நாங்களாம் வந்து தேட வேணாம், நீங்களா வந்து மாட்டிக்கிறீங்க. ஓட்டுங்க 108 தொகுதியும் பியூரா தாவேகா விசில் விஜய் இதுக்காக விழுந்த ஓட்டுங்க. இதை யாராலையும் மறுக்க முடியாது. இது இவங்களோட ஓட்டு, சொல்லவே முடியாது. கூட்டணி ஓட்டுலாம் சொல்ல முடியாது. இது முழுக்க தாவேகா ரைட்டா? நீ ஜெயிச்சல 59, அதுல முழுக்க திமுக ஓட்டா? இல்ல இந்த 47 ஜெயிச்சவங்களும் அவங்க இவங்க பாமக பாஜக அப்படின்னு அவங்க ராமமுக ஒரு டீம். இவ்வளவு பேர் இந்த நம்பர்ஸ்ல இருக்கு. அப்படி பார்த்தா கூட 108 கம்மினா கூட இந்த 108 ஜெயிச்சு
126 தான் தோத்துட்டீங்களே. அதாவது தற்குறி வந்து சாட்டையோட பிரதரா இருப்பாங்க போல இருக்குது. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. மற்றும் முகமது ஹுசைன் மீது போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இருவரும் கைது செய்யப்பட்டதுடன் அவர்கள் பயன்படுத்திய பைக்குகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. ஏங்க நல்லா தானங்க இருந்தாங்க, என்னங்க திடீர்னு மென்டல் ஆயிடுவீங்களா? என்னது இது? ஏதோ வயசு கோளாறா? நான் வந்து வேகமா தான் போவேன், மாட்டுவேன் போலீஸ் கிட்ட. என்னது இது? நல்லா தானே போயிட்டு இருந்தது. அதாவது அவங்க அந்த செல்ஃப் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கணும். அது இல்லைன்னா வந்து இப்படிதான் மாட்டுங்க. நான் சிரிக்கலைங்க. யாராவது இவரோட ஃபேன்ஸா கூட நீங்க இருப்பீங்க வீடியோ பாக்குறவங்க. பட் அந்த செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா முதல் கேஸ் தான் வாங்குவீங்க. செல்ஃப் கண்ட்ரோல் இல்லைன்னா இது எந்த விஷயமா இருந்தாலும் சரி கேஸ் வாங்கிடுவீங்க. சரியா? அதனால வந்து பாருங்க, பார்த்து பொறுமையா போங்க, ஹெல்மெட் போடுங்க, எல்லா ப்ரூஃப்ஸும் வச்சுக்கோங்க. வண்டியில போறீங்க, நடந்து போறீங்கன்னா கூட ஓரமா போங்க, லெஃப்ட்லயே போங்க, லெஃப்ட்லயே வாங்க. அதெல்லாம் வந்து சாலை விதிமுறைகள் நடக்கிறது அதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். Bye.